போன வீடியோட கண்டினியூட்டி தான் அது. போன வீடியோவில் பெண் குழந்தைகளை வளர்க்குறத பற்றி சொல்லியிருந்தேன். இதில் ஆண் குழந்தைகள் எப்படின்னா, ஆண் குழந்தைகளை வெறும் பணம் சம்பாதிக்கிற மிஷினாக மட்டும் இல்லாமல், நீ பணம் சம்பாதிக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், வீட்டை காப்பாற்றுங்கிற மட்டும் இல்லாமல், பெண்களை மதிக்கணும், வீட்டில் இருக்கிற அம்மாவோ அக்காவோ தங்கச்சியோ இவங்களை மதிக்கணும். நாளைக்கு ஒரு கல்யாணம் ஆகி மனைவின்னு ஒருத்தி வந்து அவளையும் நம்ம இதாக மதிக்கணும். பணம் மட்டும் சம்பாதிச்சு கொடுத்தா மட்டும் பத்தாது, அவங்களோட ஒர்க்கில் நாம ஷேர் பண்ணிக்கணும், வீட்டு ஒர்க்கை அவங்க ஷேர் பண்ணிக்கணும். அந்த மாதிரி விஷயங்களை அவங்களுக்கு சொல்லித்தரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட். ஏன்னா நிறைய குடும்பங்களில் ஆண் குழந்தைகள் சரியாக இந்த புரிதல் இல்லாமல் வீட்டில் இருக்கிற பெண்களை ஒரு வேலைக்காரியாகவும் அம்மா செஞ்சு கொடுத்துட்டாங்க, மனைவி அந்த மாதிரி செஞ்சு கொடுப்பா அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்கிறதுனால தான் பல குடும்பங்களில் அந்த கஷ்டங்கிற மைண்ட் செட்டுக்கு போயிடுறாங்க பெண்கள். ஸோ அதனால் ஆண்கள் சைடு நம்ம டியூன் பண்ணி பண்ணிட்டோம் அப்படின்னா ரெண்டு பக்கமும் பேலன்ஸ் ஆகிரும். கரெக்டாக அந்த ஃபேமிலிங்கிற அந்த லைஃப் இன்னும் ஸ்மூத்தாக இருக்கும். ரெண்டு பேருக்கும் கஷ்டம் தெரியாது, ரெண்டு பேருக்கும் ஷேர் பண்ணிப்பாங்க, எல்லாமே ஸ்மூத்தாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். தேங்க்யூ.